எழும்பினா ஒளி தானே வீசும். ஹல்லேலூயா. நம்ம எழும்பலைனா ஒளி வராது. நமக்கு எழும்ப முடியல, நம்ம விழுந்த இடத்திலே கிடக்குறோம், அங்கே கடந்து புருளுகிறோம், எப்படி எழும்பணும்னு தெரியல. கொஞ்ச நாள் எழும்புவோம், மறுபடியும் விழுந்த இடத்திலே போய் விழுந்து கிடக்குறோம். ஹல்லேலூயா. அதிலே ஒரு சுகம், அதிலே ஒரு சந்தோஷம், அதுவே நமக்கு மேன்மையை தந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்கள்ல, ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல இருந்ததான நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் என்ன, இந்த நாட்கள்ல நாம் இருக்கிற அனுபவம் என்ன என்பதை நம்ம ஒரு விசை யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், நான் ரட்சிப்பின் அனுபவத்துல கொண்டு வரும்போது சில திட்டங்களோடு, சில தீர்மானங்களோடு, சில நன்மைகளோடு, சில உன்னை கொண்டு உயர்த்த வேண்டும் என்கிறதான, சிலரை ரட்சிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோட உன்னை ரட்சிப்பின் அனுபவத்துல கொண்டு வந்தேன். ஆனா இன்னைக்கு நீ எந்த இடத்தில் இருக்கிறாய் என்பதை ஒரு விசை நினைத்து பார் அப்படின்னு அப்பா சொல்லுகிறாரு. எஸ்தர் எழும்பினதுனாலதான் ஒரு குலம் அனைத்தும் ரட்சிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எழும்பினா நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படும், நம்முடைய அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ரட்சிப்பின் அனுபவத்துல வருவாங்க. அதுக்கு நம்ம முதலாவது எழும்பணும்.